அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஎஸ்பி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் ஸ்டாண்டலோன் மிஷினுக்கு வகை ப்ரோக்ராமிங் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. விஷுவல் பேசிக், ஜாவா, C++ எல்லாமே இன்ட்ரொடக்ஷன் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் பிஎஸ்பி அதாவது வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான டைனமிக் கண்டென்ட் வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக பிஎஸ்பி லாங்குவேஜை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதில் இந்த வீடியோவில் ஒரு ஃபஸ்ட் பார்ட்டாக எடுத்து ஒரு ஒரு 6 சப்ஜெக்ட் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் வரலாம். இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் டு பிஹெச்பி, தென் இன்ட்ரொடக்ஷன் அந்த பிஹெச்பி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அப்புறம் பேசிக் பிஹெச்பி ப்ரோக்ராம் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதி அதை ரன் பண்ணுறோம். அப்புறம் பிஹெச்பி வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு உள்ளதையும், ஆப்ரேட்டர்ஸ், தென் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த இவ்வளவும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் டு பிஹெச்பி. அதாவது பிஹெச்பி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதாவது இந்த பிஹெச்பி நீங்கள் படிக்கணும்னா முதல்ல உங்களுக்கு HTML நாலேஜ் கண்டிப்பாக தேவை, அவசியம். அது முதல்ல நீங்கள் HTML நல்லா தரவாக தெரிஞ்சுக்கணும். காரணம், இந்த பிஹெச்பி லாங்குவேஜ் வந்து டைனமிக் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது வந்து HTML ஃபைலில் எம்பட் பண்ணி வரக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டிங். ஸோ நீங்கள் பிஹெச்பி படிக்கிறதுக்கு முன்னால் HTML கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, ப்ரோக்ராமிங் பெர்ல் அல்லது C ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்தால் இட் இஸ் ஆடட் அட்வான்டேஜ். அப்படி இல்லைன்னா கூட பிஹெச்பி ப்ரோக்ராமிங் படிக்கும்போது நீங்கள் இதிலையே ப்ரோக்ராமிங் படிச்சுக்கிடலாம். ஆனால் HTML நாலேஜ் கம்பல்சரியாக தேவை. ஸோ இந்த பிஹெச்பி வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதாவது இது ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். இப்போ HTML எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்டாட்டிக் வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதாவது வெப்பேஜை வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்டாட்டிக் வெப்பேஜ், அனதர் ஒன் டைனமிக் வெப்பேஜ். ஸ்டாட்டிக் வெப்பேஜ்னு சொல்லும்போது நமக்கு HTML மட்டுமே போதுமானது. ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு கொஞ்சம் வேல்யூ எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் டெவலப் பண்ணி ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணால் அதை அப்படியே தான் இருக்கும், அதில் சேஞ்சே பண்ண முடியாது. அதை வெப்பில் வந்து நம்ம பார்த்துக்கிடலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவைகளுக்காக ஒரு பேக்எண்டு நம்ம யூஸ் பண்ணி, பேக்எண்டுன்னா அதாவது ஒரு டேட்டாபேஸில் வந்து பல டேட்டாவை நம்ம வந்து வைக்க போகிறோம். அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நமக்கு வெப்பேஜ் டைனமிக்காக அப்டேட் பண்ணி அந்தந்த டைமுக்கு என்னென்ன தேவையான கண்டென்ட்டோடு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் இந்த பிஹெச்பி. யூஸ் டு கிரியேட் டைனமிக் கண்டென்ட் வெப்பேஜஸ். பிஹெச்பி மீன்ஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். அது அக்ரோனிமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்களா, ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். அதாவது இது ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். மற்ற ஜாவா C++ இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாமே கம்பைல்டு லாங்குவேஜ்னு சொல்லும்போது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் இந்த பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். இது எதை இன்டர்பிரட் பண்ணணுன்னா ப்ரௌசர் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய பிளைன் HTML-ஆக இதை இன்டர்பிரட் பண்ணி சென்ட் பண்ணோம். ஒரு ஏதோ ஒன்றுன்னு சொல்லக்கூடியது ஒரு வெப் சர்வர். ஒரு சர்வரில் தான் இந்த பிஹெச்பி கோடிங் வந்து ரன் ஆகும். இந்த பிஹெச்பி ப்ரோக்ராம் வந்து எந்த பிளாட்ஃபார்ம்லையும் ரன் பண்ண முடியும். அதாவது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆனாலும் சரி, விண்டோஸ் ஆனாலும் சரி, மேக் ஆனாலும் சரி, லினக்ஸ், யூனிக்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த பிஹெச்பி ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஸோ இட் கேன் பி ரன் ஆன் எனி பிளாட்ஃபார்ம்ஸ். அது மட்டும் இல்லை, இது இந்த பிஹெச்பி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு
ஒரு வெப் சர்வர் தேவைப்படுது. அது இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய லோக்கல் வெப் சர்வர் வந்து நிறைய இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஏகதேசம் அனைத்து வெப் சர்வரும் இந்த PHP ரன் ஆகும். அது மட்டும் இல்லை, இன்னும் இருக்கக்கூடிய RDBMS எல்லா டேட்டாபேஸும், அது மட்டும் இல்லை ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, கம்ப்ளைண்ட் டேட்டாபேஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும் இந்த PHP. அது மட்டும் இல்லை, HTML டாக்குமெண்ட்டு கூட இந்த PHP ஸ்கிரிப்டை வந்து எம்பட் பண்ணி ரன் பண்ண முடியும். இது ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை Perl அண்ட் C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அதாவது என்னென்னா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் சியில் உள்ள நிறைய ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரக்ட் வந்து இந்த PHP லாங்குவேஜ்லையும் சப்போர்ட் ஆகுது. நாட் ஓன்லி C, Perlம் இது சப்போர்ட் பண்ணுது. இந்த ரெண்டு லாங்குவேஜில் ஏதோ ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் கூட உங்களுக்கு PHP ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, இந்த லூஸ்லி டைப்டு லாங்குவேஜ், அதாவது இந்த ப்ரோக்ராமிங் அந்த ஸ்கிரிப்ட் இப்போ நீங்கள் பார்க்கும்போது அது கோபால் மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக இருக்காது. அதை கொஞ்சம் லீனியண்டாக ஒயிட் ஸ்பேஸு ஒயிட் ஸ்பேஸு வந்து இக்னோர் பண்ணி ஏன் வரும், ஸ்டேட்மெண்ட்டு எப்படி பண்ணணும், அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ங்க இல்லாமல் யூசர் வந்து டெவலப்பர் வந்து ஈஸியாக ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறது மாதிரி இந்த PHP லாங்குவேஜ் இருக்கும். இது வந்து ஓப்பன் சோர்ஸ், அதாவது லைசன்ஸ்டு வெர்ஷன் கிடையாது. நீங்கள் நெட்லேருந்தே டவுன்லோட் பண்ணி நீங்கள் வெப்பேஜ் டெவலப் பண்ணி வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஈஸி டு லேர்ன். எந்த சிம்பிளாக பிகினர்ஸ் கூட இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஈஸியாக படித்து உங்களுக்கு ஒரு நல்ல வெப்சைட்டு அல்லது வெப் அப்ளிகேஷன் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். இந்த PHP வந்து மெயின் பர்பஸே என்னென்னா, டைனமிக் வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான் இந்த PHP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிராஃபிக்ஸ் சம்மந்தமாட்டும் இதையும் பண்ணலாம். ஆனால் வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, இன்னும் ஃபேஸ்புக் எடுத்துக்கங்க. ஃபேஸ்புக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே இந்த PHPயில் தான். அது மட்டும் இல்லை, வேர்ட்ப்ரெஸ்ஸு, நிறைய பிளாக்ஸ் சைட்டு, விக்கிபீடியா, இது எல்லாமே PHP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கலாம். PHP ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கிளையண்ட் மெஷின்லேருந்து நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் வந்து வெப் சர்வருக்கு கொடுக்க போகிறோம். வெப் சர்வர் மீன்ஸ் லோக்கல் வெப் சர்வர். வெப் சர்வரில் வந்து இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி இந்த ரிசல்ட்டை வந்து கிளையண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இந்த PHP ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரக்டை வந்து வெப் சர்வருக்கு வரும்போது அந்த வெப் சர்வர் முதல்ல அது வந்து PHP இன்டர்ப்ரெட்டருக்கு சென்ட் பண்ணுது. PHP இன்டர்ப்ரெட்டர் அது வந்து பார்க்கும்போது அதில் டேட்டாபேஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தால் பேக் அண்ட் MySQL ஆர் எனி அதர் டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸுக்கு அது போய் ரிசல்ட்டை எடுத்து இன்டர்ப்ரெட் பண்ணி வெப் சர்வருக்கு ரிசல்ட்டை வந்து கொடுக்குது. இந்த ரிசல்ட்டை வந்து வெப் சர்வர் பிளைன் HTML-ஆக கிளையண்ட் மிஷினில் உள்ள ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணுது. அதே மாதிரி ஒரு ஃபைல் சிஸ்டத்துலேருந்து இமேஜ் ஃபைல், வேறு எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி, இந்த ஃபைல் சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்ணுறது மாதிரி இருக்குமே. ஆனால் இந்த PHP வந்து அதை ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்டை கொண்டு வந்து வெப் சர்வருக்கு ரிட்டர்ன் பண்ணுது. வெப் சர்வர் அதை வந்து பிளைன் HTML-ஆட்டு ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி மெயில் சர்வருக்கும் இதே மாதிரி ஒர்க் ஏதாவது தேவைப்பட்டுன்னா அதை ப்ராசஸ் பண்ணி PHP இன்டர்ப்ரெட்டர் அதை வந்து வெப் சர்வருக்கு ரிட்டர்ன் பண்ணுது. வெப் சர்வர் வந்து பிளைன் HTML-ஆ கிளையண்ட் மிஷினில் உள்ள ப்ரௌசருக்கு ரிட்டர்ன் ஆகுது. இதுதான் நம்ம PHP ப்ரோக்ராம் ப்ராசஸிங்கோட ஃப்ளோ. இதில் நமக்கு PHP ப்ரோக்ராம் பண்ணணுன்னா என்னென்ன தேவை அதை இதிலையே பார்த்துடலாம். ஒரு வெப் சர்வர் தேவைப்படுது. அது ஒரு கிளையண்ட் மிஷினில் உள்ள ஒரு ப்ரௌசர், அது குரோமாக இருக்கலாம், ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம்,
சஃபாரி இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரௌசர் வெப் ப்ரௌசர் தேவைப்படுது. ரெண்டாவது வெப் சர்வர், லோக்கல் வெப் சர்வர். இப்போ மார்க்கெட்டில் வந்து வேம் சர்வர் இருக்குது, எக்ஸாம் சர்வர் இருக்குது. இதில் ரெண்டில் வந்து எக்ஸாம் சர்வரை பற்றி நான் இந்த இதில் சொல்ல போகிறேன். அடுத்தது பிஹெச்பி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பிஹெச்பி இன்டர்பிரட்டர், அது ஒரு பேக்கேஜ் தேவைப்படுது. அப்புறம் MySQL டேட்டாபேஸ். இப்போ MySQL டேட்டாபேஸ் வந்து ஒராக்கிள் கார்பரேஷன் வாங்கிட்டாங்க. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக MariaDBன்னு ஒன்று இப்போ பண்ணியிருக்காங்க. இந்த 4மே இருந்தால் கூட போதும். அப்புறம் இதை ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்காக ஒரு எடிட்டர் தேவைப்படுது இல்லையா? அந்த எடிட்டர் எது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு. அது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், நீங்கள் நெட்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து நிறைய லைப்ரரிஸ் ஆடான்ஸ் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடும் நிறைய ஆடான்ஸ்லாம் இருக்குது, லைப்ரரி இருக்கிறனால ரொம்ப வசதியாக இருக்கும். விஎஸ் கோடு அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு எடிட்டர். இந்த இவ்வளவும் நமக்கு இந்த பிஹெச்பி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்காக நமக்கு தேவைப்படுது. முதல்ல இதுக்கு ரெக்கமெண்டட் ஒரு வெப் சர்வர்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் சர்வர் தான் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த எக்ஸாம் சர்வரில் வந்து இதில் 3 இந்த வெப் சர்வர், பிஹெச்பி, MySQL இந்த 3மே பண்டில் ஆகி அதில் வந்துடுது. ஸோ இது தனித்தனியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் எக்ஸாம் சர்வர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் கூட போதும். எக்ஸாம் சர்வருக்கு அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அதில் பண்ணும்போதே அதை உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன வேர்ஷனோ அதுக்கு தகுந்தது மாதிரி எல்லாமே ஒவ்வொரு பேக்கேஜுமே இருக்குது. அதை அப்படி நீங்கள் ரன் பண்ணி விட்டீங்கன்னா அது டவுன்லோடர் இன்ஸ்டால் ஆகும். அதை ரன் பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு விசாடம் வந்துடும். ஒரு அது கண்ட்ரோல் பேனல் ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த கண்ட்ரோல் பேனல் என்னென்னு நான் டவுன்லோட் பண்ணி காமிச்சு தரேன். ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் வாங்க. வெப் ப்ரௌசர் எடுத்து எக்ஸாம்ப் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டீங்கனாலே இந்த அஃபிஷியல் வெப்சைட் வருது பார்த்தீங்களா? இதில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம் இன்ஸ்டாலர்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ் ஃபார் அப்பாச் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அப்பாச்சோட ப்ராடக்ட் தான் எக்ஸாம் வெப் சர்வர். இதில் வந்து எக்ஸ் மீன்ஸ் கிராஸ் பிளாட்ஃபார்ம். இது எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வெப் சர்வரான எக்ஸ். தென் ஏ மீன்ஸ் அப்பாச், எம் ஃபார் MariaDB ஆர் MySQL, P ஃபார் Perl, another P ஃபார் PHP. இந்த இவ்வளவுமே பண்டில் ஆகி வரக்கூடிய ஒரு லோக்கல் வெப் சர்வர் தான் இந்த எக்ஸாம். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே இந்த பேஜ் வருது பார்த்தீங்களா? எக்ஸாம் அப்பாச் ப்ளஸ் MariaDB ப்ளஸ் PHP ப்ளஸ் Perl. இதை டவுன்லோட் பண்ணும்போது டவுன்லோடர் உங்களுக்கு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தால் இதை பண்ணுங்கள். லினக்ஸு, OSX இது உங்களுக்கு எந்த வெர்ஷன் தேவையோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் விண்டோஸ் அப் பண்ணுறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இதில் டவுன்லோடுக்கு பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக அது யுவர் டவுன்லோட் வில் ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்கலி இஃப் டஸ் நாட் கிளிக் மீ ஹியர். இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே டவுன்லோட் ஆகும். அப்படி இல்லைன்னா இதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். எந்தெந்த ப்ராடக்ட் இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் ஆகுது. இது உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பீடை பொறுத்து சீக்கிரமாக ஆயிரும். இது 150 MB இருக்குது, சீக்கிரமாக ஆயிரும். இதை பண்ணி முடித்த பிறகு இப்படி இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே ஒரு கண்ட்ரோல் பேனல் இப்படி க்ரியேட் ஆகுது. கண்ட்ரோல் பேனல் எக்ஸாம் சர்வர் இப்படி வருது. இதை வந்து அப்பாச்சு, MySQL இதை ரெண்டையுமே நீங்கள் இந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி விடணும். இந்த அப்பாச்சி வெப் சர்வர் வந்து எங்கே இன்ஸ்டால் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மை கம்ப்யூட்டரில் போய் சியில் லோக்கல் டிஸ்கில் போய்
எக்ஸாம்னு இருக்கும். எக்ஸாம் சர்வர் இருக்குது பார்த்தீங்க, ஃபோல்டர் க்ரியேட் ஆகி பார்த்தீங்களா? இதில் எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஹெச்டி டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா? இதில் இந்த பாத்து வரைக்கும் அது லோக்கல் மெஷினுக்குள்ளே லோக்கல் ஹோஸ்ட்டாக அது ரெக்கக்னைஸ் பண்ணும். இதில் எந்த ஒரு ஃபைலை போட்டிங்கனாலும் அது அந்த லிஸ்டிங்கில் வரும். இதுதான் டேஷ்போர்டில் வரக்கூடிய பாத்து. இதில் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரை வந்து டைரெக்டாக அக்சஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலைன்னா நீங்கள் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் போய் இந்த சர்வீஸை அல்லது போர்ட் நம்பரை மாற்றி கொடுக்கணும். அதை பற்றி இங்கே நம்ம தெளிவாக பார்க்க வேண்டாம். நம்ம பிஎஸ்பி ப்ரோக்ராமு உள்ளார போய் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இதுதான் இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். பிஎஸ்பி வெப் சர்வர் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னா இந்த எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் பேனல் இருக்குது பார்த்தீங்களா? இதில் போய் நீங்கள் இந்த அட்மினில் கிளிக் பண்ணாலே, அட்மினில் கிளிக் பண்ணி பாருங்கள், அது ப்ரௌசருக்குள்ளார போகுது. போய் இந்த ஸ்க்ரீன் வந்துடுச்சுனாலே இந்த வெப் சர்வர் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதில் பார்த்தீங்கன்னா பிஹெச்பி இன்ஃபோ, இந்த பிஹெச்பி ப்ரோக்ராமிங் அந்த இன்டர்பிரட்டர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டு வந்து எக்ஸாம், அப்பாச் ப்ளஸ் MariaDB ப்ளஸ் பிஎஸ்பி ப்ளஸ் PERT இவ்வளவுமே இன்ஸ்டால் ஆகிருக்குது. இதில் வந்து பிஎஸ்பி மை அட்மின் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு MySQL டேட்டா பேஸுக்கு போகுது பார்த்தீங்களா? இந்த டேட்டா பேஸ் இதில் வந்து நீங்கள் புதுசாக ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணலாம், டேபிள் க்ரியேட் பண்ணலாம், கொரீஸ் எழுதலாம், எல்லாமே பண்ண முடியும். இதில் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி அதிலேருந்து டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து விதமான ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்துச்சுனாலே வெப் சர்வர் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது இதை முதல்ல பிஹெச்பி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் அப்பாச் வெப் சர்வர் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் க்ரீன் கலர் வந்தாச்சுனாலே அது ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அடுத்தது MySQL ஸ்டார்ட், இது ரெண்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி நீங்கள் அந்த விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணி அல்லது வேறு எந்த எடிட்டரை யூஸ் பண்ணி உங்கள் சௌகரியத்துக்காக எந்த எடிட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் விஎஸ் எடிட்டர் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். நான் விஎஸ் கோட் எடிட்டரில் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வெப் சர்வர் எங்கே டவுன்லோட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா மை கம்ப்யூட்டரில் எக்ஸாம் சர்வரில் டவுன்லோட் ஆகிருக்கு. இந்த ஹெச்டி டாக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸாம் சர்வருக்குள்ளார ஹெச்டி டாக்ஸ் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் தான் டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டு தான் நமக்கு ஃபஸ்ட் பேஜில் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சது. இதில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம். நியூ ஃபோல்டர் பிஎஸ்பி டியூட்டோரியல் அப்படின்னு போடலாம். பிஎஸ்பி டியூட்டோரியல் இந்த ஃபோல்டருக்குள்ளார நம்ம இது வரைக்கும் எந்த ஃபைலுமே நம்ம க்ரியேட் பண்ணலை. இதில் எந்த ஃபைல் க்ரியேட் பண்ணாலும் நம்ம வெப் ப்ரௌசரில் போய் லோக்கல் ஹோஸ்ட்னு அடித்து அந்த ஃபோல்டர் நேமை டைப் பண்ணிட்டீங்கன்னாலே அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலுமே லிஸ்ட் அவுட் ஆகும். இதை நம்ம இங்கே பார்க்கலாம். அட்மினையும் போடுங்க. இப்போ வந்து டேஷ்போர்டுக்கு வந்துருக்குது. ஸோ இதில் வந்து லோக்கல் ஹோஸ்ட் பிஎஸ்பி டியூட்டோரியல் நம்ம ஃபோல்டரோட நேம் இதை ஃபார்வர்ட் / போட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோல்டரில் உள்ள அனைத்து பிஎஸ்பி ஃபைல், பிஎஸ்பி, HTML எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம அதில் எதுவுமே பண்ணலை.
ஸோ இனி ஒரு சிம்பிளாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணி சிம்பிளாக ஒரு பிஎஸ்பி ஃபைல் பிஹெச்பியோட டேக் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு ஆங்குலர் ப்ராக்கெட், தென் கொஸ்டின் மார்க் பிஹெச்பி, அடுத்தது க்ளோசிங் டேக் வந்து கொஸ்டின் மார்க், இவ்வளோதான். பிஹெச்பி ஸ்கிரிப்டோட பிளாக் டீலிமிட்டர்ஸ். இதுக்கு உள்ளார நீங்கள் என்ன எழுதினாலும் அது பிஹெச்பி அந்த வெப் சர்வர் வந்து ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்டை பிளைன் ஹெச்டிஎம்எலாக ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணுது. இப்போ டிஸ்பிளே பண்ணுறதுக்காக 2 கன்ஸ்ட்ரக்ட் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வெரி பாப்புலர் கன்ஸ்ட்ரக்ட் இஸ் எக்கோ. எக்கோ ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணி விட போகிறோம், ஹலோ வேர்ல்டு. இது ஒரு பிஹெச்பி ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை டெர்மினேட் பண்ணணும்னா கண்டிப்பாக செமிகோலன் போட்டாகணும். இந்த எக்கோ நாட் அ ஃபங்க்ஷன், இது ஒரு பிஹெச்பி கன்ஸ்ட்ரக்ட். இந்த கன்ஸ்ட்ரக்டை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணி விடுறோம், அதை வந்து டபுள் கோட்ஸில் பண்ணியிருக்கிறோம். ஏன் சிங்கிள் கோட்ஸில் பண்ணலை? சிங்கிள் கோட்ஸ்லையும் பண்ணலாம். ஆனால் இந்த ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வேரியபிளை எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா என்ன டபுள் கோட்ஸில் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த வேரியபிளை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அதோட வேல்யூவை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண முடியும். அதனால் ப்ராக்டிஸ்லேயே டபுள் கோட்ஸ் முதல்ல கொடுத்து பாருங்கள். இப்போ நான் இதை சேவ் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளார போட போகிறேன், போட்டு டிஸ்பிளே பண்ணி காணிக்கிறேன். இப்போ இதில் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த பிளைன் HTML வந்து இந்த எக்கோ எல்லாம் வராது, அதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். சேவ் ஆஸ் சி எக்ஸாம்பிள் வந்து htdocs, அதில் PHP டியூட்டோரியலில் first.php இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து கண்டிப்பாக PHPயாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே வெப் சர்வர் வந்து அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ HTMLனு போட்டுறக்கூடாது. இதை எம்படட் HTML பேஜில் எம்படட் பண்ண முடியுங்கிறத இருந்தால் கூட இந்த எக்ஸ்டென்ஷன் நேம் வந்து PHPயாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே வெப் சர்வர் அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம .php first.php அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கிறேன். இப்போது இதை நான் ரீலோட் பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா first.php வந்துட்டு பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள், ஹலோ வேர்ல்டு பார்த்தீங்களா? இதோட கோடு எப்படி இருக்கும்? இப்போ ப்ரௌசரில் வந்து இது டிஸ்பிளே பண்ணியாச்சு. வியூ சோர்ஸ் எடுத்து பார்ப்போம். வியூ பேஜ் சோர்ஸ் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் ஹலோ வேர்ல்டு அப்படி தான் இருக்குது. HTML என்ன எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் வருது. இந்த எக்கோன்னு உள்ள கன்ஸ்ட்ரக்ட் இதில் இல்லை. இப்போ புரியுதில்ல? சர்வர் வந்து ப்ரௌசர் எதை ரெக்கக்னைஸ் பண்ணுமோ பிளைன் HTML தான் ப்ரௌசர் ரெக்கக்னைஸ் பண்ணுது. அதே மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணி சென்ட் பண்ணி ப்ரௌசருக்கு கொடுக்குது. இதான் இந்த ஒர்க்கை தான் அந்த வெப் சர்வர் பண்ணுது. இது சிம்பிள் ப்ரோக்ராம். PHP என்ன பண்ணுதுன்னு உள்ளதை பார்க்குறதுக்காக நம்ம சிம்பிளாக பண்ண ப்ரோக்ராம். இனி இந்த PHPயில் வந்து வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும், கான்ஸ்டன்ட் எப்படி டிக்ளேர் பண்ணணும், நேமிங் கன்வென்ஷன் என்ன, அதெல்லாம் அடுத்தது பார்க்கலாம். PHP ப்ரோக்ராம் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராம் ஃபைலோட லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்குறது ரொம்ப அவசியம். அதாவது ஒரு ப்ரோக்ராம் ஃபைல் எப்படி இருக்கணும், செட் ஆஃப் ரூல்ஸ் தட் கவர்ன்ஸ் த ஹவு டு ரைட் ப்ரோக்ராம், நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் எப்படி இருக்கணும்,
கமெண்ட் லைனுக்குள்ள கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும், எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி செப்பரேட் பண்ணணும், எப்படி டெர்மினேட் பண்ணணும், இதை பற்றிய விவரங்கள் லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதை விரிவாக பார்க்கலாம். இங்கே எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது செட் ஆஃப் ரூல்ஸ் தட் கவர்ன்ஸ் ஹவு டு ரைட் ப்ரோக்ராம்ஸ். அதாவது வேரியபிள் நேம்ஸ் எப்படி இருக்கணும், கமெண்ட் லைனில் உள்ள கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும், எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி செப்பரேட் பண்ணணும், எப்படி டெர்மினேட் பண்ணணும், அதை பற்றின விவரங்கள் தான் லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்க்க போகிறோம். வெரி ஃபர்ஸ்ட் கேஸ் சென்சிட்டிவிட்டி. அதாவது பிஎஸ்பியில் வந்து யூசர் டிஃபைன்டு கிளாஸ், ஃபங்க்ஷன், கீவேர்ட்ஸு, பில்ட்இன் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் எல்லாமே கேஸ் இன்சென்சிட்டிவ். அதாவது அப்பர் கேஸாகவும் இருந்தாலும் சரி, லோயர் கேஸாகவும் இருந்தாலும் சரி, அது சேமாக தான் ட்ரீட் பண்ணோம். வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். அதாவது இந்த நேம்ங்கிற ஒரு வேரியபிள் ஸ்மால் லெட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் அப்பர் கேஸ் மிக்சடாக இருக்குது. இது ரெண்டுமே ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நேம் தான் இருக்குது, ஆனால் ரெண்டுமே பிஎஸ்பி டிஃப்ரெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணும். இனி கீ கன்ஸ்ட்ரக்ட் எடுத்துங்க. பில்ட்இன் கன்ஸ்ட்ரக்ட் எக்கோங்கிறது ஒரு பில்ட்இன் கன்ஸ்ட்ரக்ட். எக்கோ ஸ்மால் லெட்டருமே இந்த மிக்சட் லெட்டருமே கேபிட்டல் லெட்டர் இது மூணுமே சேமாக தான் பிஎஸ்பி கன்சிடர் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் செமிகோலன். ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பிஎஸ்பி கோட் தட் டஸ் சம்திங். ஏதோ ஒன்று ஒரு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அது அந்த சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை காம்ப்ளெக்ஸ் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்கலாம், ஃபங்க்ஷன் காலாக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம். இது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு டெர்மினேட் பண்ணும்போது ஒரு செமிகோலன் நாங்கள் கண்டிப்பாக போட்டாகணும். பிஎஸ்பி ஸ்கிரிப்டிங் உள்ளார ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டு போட்டிங்கன்னா அதை டெர்மினேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக செமிகோலன் போட்டாகணும். இது ஃபங்க்ஷன் காலாக இருந்தாலும் சரி, அசைன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பிரஷனாக இருந்தாலும் சரி, ஒரு பிளாக் இஃப் பிளாக், ஒரு கம்பேரிசன் இஃப் ஏ ஈக்குவல் டு வேரியபிள் பி ஈக்குவலாக இருந்தால் எக்கோ போத் ஆர் சேம். இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் இந்த கர்லி பிரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்லி பிரேஸுக்கு கடைசியில் வந்து செமிகோலன் நாட் நெசசரி. ஆனால் கண்டிப்பாக அது பிஎஸ்பி க்ளோசிங் டேக்காக இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அதுக்கு ப்ரேயர் முந்தின ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷனல். முந்தின ஸ்டேட்மெண்ட்டில் செமிகோலன் ஆப்ஷனல். ஆனால் பெட்டர் ப்ராக்டிஸ் எப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் செமிகோலன் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அடுத்தது கோடு ஆட் பண்ணும்போது நீங்கள் இந்த செமிகோலன் போட மறந்துருப்பீங்க, அதனால் எரர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அப்படி எந்த டேக்காக இருந்தால் கூட எல்லா எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்லேயும் செமிகோலன் போட்டு பழகிறது ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ். சரி, ஒயிட் ஸ்பேஸ் அண்ட் லைன் பிரேக்ஸ். அதாவது பிஎஸ்பி ஒமிட்ஸ் ஒயிட் ஸ்பேசஸ். அதாவது ஒரே லைனில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்கே எழுதலாம். இங்கே பாருங்கள், இது ஃபங்க்ஷன் கால் கால்குலேட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் வேரியபிள் போட்டிருக்கிறேன் பாருங்கள். வேரியபிள் காஸ்ட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட், டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட், அதர் சார்ஜ், டிப்ரிசியேஷன். இந்த ஒரு 6 பேராமீட்டர்ஸ் போட்டிருக்கிறேன். கால்குலேஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன்னு வச்சுடுங்க. இது ஃபங்க்ஷன் கால். இதையே சிம்பிளாக ரீடபுளாக காணிக்கிறதுக்காக இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் இந்த கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். பிஆர் லாஸ். இதில் வந்து ஒவ்வொரு பேராமீட்டரையும் தனித்தனி லைனில் போட்டு ரீடபுளாக காணிச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா. இது எவ்வளோ இன்டென்டேஷன் எல்லாம் பார்க்குறதுக்கு யார் பார்த்தாலும் அது கரெக்டாக ரீடபுளாக இருக்குது. இதனால் பிஎஸ்பி வந்து இந்த ஒயிட் ஸ்பேஸை இக்னோர் பண்ணிடுது. சரி, அடுத்தது கமெண்ட்ஸ் எதுக்கு போடுவோன்னா, ஒரு ப்ரோக்ராம் எழுதும்பொழுது அந்த ப்ரோக்ராமோட பர்பஸ் என்ன. இப்போ நீங்கள் தான் ப்ரோக்ராம் எழுதி ஒரு வருஷம் கழித்து பார்த்தா கூட ஒரு பல ப்ரோக்ராம் நீங்கள் எழுதியிருப்பீங்க. இந்த ப்ரோக்ராம் எதுக்காக நம்ம எழுதணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டோட அவசியம் என்ன, இது ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாமல் போகலாம். அதனால் ட்ரிக்கியான கால்குலேஷன் பக்கம் நீங்கள் வந்து ஒரு கமெண்ட்டை எழுதுறது ரொம்ப அவசியம்.
கமெண்ட்டு வந்து ஷார்ட் நோட்ஸாக இருக்கலாம். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத இடத்துல ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுடுங்க. வேரியபிள் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துடுங்க. இதில் வந்து ஒரு கமெண்ட் எடுக்கும்போது ஸ்டோர் 1022 வேரியபிள் ஏ அப்படின்னு போடுறத விட இது வந்து ஸ்டேட்மெண்ட்டே ஆப்வியஸாக இருக்குது. அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. ஆனால் ஷார்ட் நோட்ஸாக ஒரு ட்ரிக்கி கோட் எழுதும்போதும் அனோட்டேஷன்ஸுக்கும் நீங்கள் சிங்கிள் லைன் கமெண்ட்டு கண்டிப்பாக எழுதி வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளாரிட்டியாகவும் இருக்கும். ஸோ கமெண்ட்ஸ் வந்து பிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒன்று வந்து யூனிக் ஷெல் ஸ்கிரிப்ட் கமெண்ட்லேருந்து வந்தது, ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. அது சிங்கிள் லைன் கமெண்ட்டு. அந்த இது எது வரைக்கும் கமெண்ட் லைனாக எடுக்கணும்னா அந்த லைனோட எண்ட் வரைக்கும் எடுக்கும். அல்லது அந்த பிஎஸ்பி எண்ட் டேக் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இப்படி வரும். இந்த சிம்பிளுக்கு முந்தின கேரக்டர் வரைக்கும் எது முதல்ல வருதோ, இந்த கேரக்டர் வந்தோன்னா இது வரைக்கும் அது கமெண்ட்டாக ட்ரீட் பண்ணோம். இல்லை அந்த லைன் எண்ட் வரைக்கும் கமெண்ட்டாக ட்ரீட் பண்ணிடும். இதையே மல்டிபிள் ஒரு பாருங்கள், 2 ஸ்கிரிப்ட் ஒரே லைனில் எழுதியிருக்கேன். இந்த பிஎஸ்பி இது ஒரு பிளாக், இதில் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்குறேன். எக்ஸ்ப்ரெஷன் எதுக்காகன்னு உள்ளது இதை கமெண்டில் நான் சொல்லியிருக்கிறேன். ஹேஷ் சிம்பிள் போட்டு கால்குலேட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது வரைக்கும் இந்த எண்ட் டேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ட் டேக்கு ப்ரையர் கேரக்டர் வரைக்கும் இது பிஎஸ்பி வந்து கமெண்ட் லைனாக ட்ரீட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு HTML இன்டர்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. அடுத்தது ஒரு பிஎஸ்பி ஸ்கிரிப்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல முடியுது. இதுவே ஒர்க்கிங்கில் இருக்கும், இது கமெண்ட் லைனில் வராது. இந்த நெக்ஸ்ட்டில் இருந்து இந்த இது எல்லாமே எக்ஸிக்யூட்டபிளாக இருக்கும். இது வந்து டிஸ்பிளே பண்ணும் ப்ரௌசரில். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட் வந்து ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடியது வந்து அனோட்டேஷன்ஸுக்கும் ஷார்ட் நோட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஷெல் ஸ்டைல் கமெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இதையே அடுத்த ஸ்டைலுக்கு வந்து C++ ஸ்டைல் கமெண்ட்ஸ். இந்த ஹேஷ் சிம்பிளுக்கு பதிலாக 2 ஃபார்வர்ட் சிம்பிள் போட்டு இதே மாதிரி பண்ணால் அது C++ ஸ்டைல் கமெண்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இனி மல்டி லைன் கமெண்ட்ஸு நம்ம சில இடத்துல வந்து பிஎஸ்பி பிளாக்கில் சில லைன்ஸ் வந்து டிசேபிள் பண்ண வேண்டி இருக்கும். அதனால் ஒவ்வொரு லைன் பை லைனாக நம்ம கமெண்ட் லைன் கொடுக்கறத விட இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்வர்ட் / ஃபாலோடு பை அன் ஆஸ்ட்ரிக் கேரக்டர், இதிலிருந்து ஆஸ்ட்ரிக் ஃபாலோடு பை ஃபார்வர்ட் / இந்த 2 சிம்பிளுக்கு இடையில் எத்தனை லைன் எழுதினாலும் அது கமெண்ட் லைனாக ட்ரீட் பண்ணும். இந்த இடையில வந்து பிஎஸ்பி கோடோட எக்ஸிக்யூட்டட் ஸ்டேட்மெண்ட் வரலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது 4 லைனும் இப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸும் இப்போது ஒர்க்கிங்கில் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ வேரியபிள் சியும் டியும் தேவையில்லாமல் வரும்போது அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் டிசேபிள் பண்ணணுன்னா இப்படி பண்ணிக்கலாம். இந்த பிளாக் வந்து டிசேபிள் பண்ணியாச்சு. இதிலையே நீங்கள் இன்னொரு கமெண்ட் இருக்குன்னு வச்சுடுங்க, யூனிக்ஸ் ஷெல் ஸ்டைல் கமெண்ட் இருக்குது. இதுவும் சேர்ந்து தான் அங்கே அது டிசேபிள் ஆகுது. ஒருவேளை இந்த இடத்துல வந்து நீங்கள் நெஸ்டட் மல்டி லைன் கமெண்ட் திரும்பவும் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்பிள்லேருந்து இந்த சிம்பிள் வரைக்கும் ட்ரீட் பண்ணோம். அடுத்தது இது வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டாக வரும். இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சிம்பிள் அங்கே காணிக்குது. அதனால் அதில் அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி நெஸ்டட் மல்டி லைன் கமெண்ட் கண்டிப்பாக போடாதீங்க. ரைட். அடுத்தது லிட்ரல்ஸ் இஸ் எ டேட்டா வேல்யூ தட் அப்பியர்ஸ் டைரக்ட்லி இன் எ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இது வந்து நியூமரல் லிட்ரல், இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த வேல்யூவை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வரக்கூடிய ஹெக்ஸ் மோடும் ஃப்ளோட்டிங் வேல்யூ இது எல்லாமே லிட்ரல் வேல்யூவாக இருக்குது. இது ஸ்ட்ரிங் லிட்ரல், இதுவும் ஸ்ட்ரிங் லிட்ரல் தான், சிங்கிள் கோட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பூலியன் லிட்ரல் ட்ரூ, நல்.
இது எல்லாமே லிட்ரல் இந்த வேல்யூவை அப்படியே ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். PHP supports 8 types of values, data types, that is integer, floating, string, boolean. இந்த நாலுமே ஸ்கேலர் டைப், அதாவது சிங்கிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணக்கூடியது. அடுத்தது அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட் டைப். நெக்ஸ்ட் ரிசோர்ஸஸ் அண்டு நல், இது ரெண்டுமே ஸ்பெஷல் டைப். நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 4 ஸ்கேலர் டைப் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த 2 டைப் வந்து அடுத்த வீடியோவில் பண்ணலாம். அதாவது வேரியபிள் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு வேரியபிள் வந்து நேம், என்ன நேம் கொடுக்கணும்னா ஏதாவது ஒரு நேம் கொடுங்க. நேம் ஈக்குவல் டு ராமன். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுது. ஒரு இன்டிஜரை ஸ்டோர் பண்ணணும்னா டாலர், அடுத்தது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்தது பூலியன். இப்போ பாருங்கள், இந்த 4 வேரியபிள், ஒன்று ஸ்ட்ரிங், அனதர் ஒன் இன்டிஜர் நம்பர், அடுத்தது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், அடுத்தது ஒரு பூலியன் ட்ரூ. இப்போ இதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஒரு லைன் பிரேக்கை கொடுக்கணும்னா HTML டேக் வந்து இதில் இன்சர்ட் பண்ண முடியும். PHPயில் PR டேக்கு இன்சர்ட் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரே லைனில் வரும். இதில் எல்லாமே ஒரு லைன் பிரேக் கொடுக்கறதுக்காக இதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ப்ரௌசர் எடுத்து local hosts TSP இதெல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகுது. இந்த வேரியபிள் இந்த ஃபைலை வந்து variable.phpன்னு பண்ணியிருக்கிறேன். எரர் வருது. ரிஃப்ரெஷ். ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வேல்யூவும் ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்களா? முதல்ல உள்ளது ராமன் 1 by 1 ஸ்டோர் ஆகுது. இனி இதோட டேட்டா டைப் என்னென்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா எக்கோ வேர் டம்ப். இது என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கணும்னு உள்ளதை ஸ்ட்ரிங் 5. இதில் பாருங்கள் லென்த் வந்து 2 4 5 5 கேரக்டர்ஸ் லென்த் இருக்குது. ஸ்ட்ரிங் 5 ஸ்ட்ரிங். இதை நேம் ஈக்குவல் டு ஒரு இன்டிஜர் வேல்யூவை நம்ம கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நேம் ஈக்குவல் டு 25ன்னு டிஸ்பிளே ஆகும். சேவ். பார்த்தீங்களா? அதாவது கடைசியாக அந்த நேம் அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணுறோமோ அந்த டேட்டா டைப்பை அது அசைன் ஆகும். அதில் மாற்றி மாற்றி கொடுத்தா கூட மற்ற லாங்குவேஜில் மாதிரி டைப் செக்கிங் கம்பைல் டைம்லேயோ ரன் டைம்லேயோ டைப் செக்கிங் ஒன்றும் நடக்காது. கடைசியாக என்ன டைப் கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை அதை எடுத்துக்கிடும். முதல்ல நம்ம நேம் ஈக்குவல் டு ராமன்னு கொடுத்தோம். கடைசி இது ஒரு இன்டிஜர் டைப்பாக கொடுத்தோம். கடைசியாக என்ன கொடுத்தோமோ அதுதான் இதில் காணிக்குது. பார்த்தீங்களா? இப்போ ஒவ்வொன்றா ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இது எல்லாம் ஒரே வேரியபிளாக நம்ம கொடுத்ததுனால ஒரே வேல்யூ காணிக்குது. அடுத்தது ஃப்ளோட்டிங் நம்பர். அடுத்தது ஓவர். ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? இன்டிஜர் 25, வேல்யூ 25, அடுத்தது 150, அடுத்தது ஃப்ளோட்டு 16.542, அடுத்தது பூலியன் ட்ரூ. டேட்டா டைப்பையும் அதோட வேல்யூவையும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் எப்படி டிஃபைன் பண்ணணும் உள்ள பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் வந்து டிஃபைன் கான்ஸ்டன்ட் நேம். இப்போ நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸுடைய வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ கிராவிட்டி அதோட வேல்யூ 9.78. இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து கிராவிட்டின்னு உள்ள கான்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் இந்த வேல்யூவை மாற்றவே முடியாது. அதனால தான் இதை நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்ல போகிறோம். அடுத்து இதில் எக்கோ பண்ணி பார்க்கலாம். எக்கோ பார்த்தீங்களா? 9.78. இந்த வேல்யூவை மாற்றவே முடியாது. அதனால தான் இதை கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். இப்போ பிஹெச்பி ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். பிஹெச்பி ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லும்போது
ஆப்பரன்ஸை எப்படி எவாலுவேட் பண்ணுறது, எப்படி அசைன் பண்ணுறதுன்னு உள்ள ஒரு ஸ்பெஷல் சிம்பிள். அதாவது பிஹெச்பி ஆப்ரேட்டர்ஸை அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், எரர் சப்ரேஷன் ஆப்ரேட்டர்ஸ், டெர்னரி ஆப்ரேட்டர், ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர், ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ் ஆப்ரேட்டர்ஸ். இது இல்லாமல் அடுத்தது பிஹெச்பி 7 வெர்ஷனில் இருந்து கோயல்சிங் ஆப்ரேட்டர், ஸ்பேஸ்ஷிப் ஆப்ரேட்டர் ரெண்டுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் ஆப்ரேட்டர்ஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக், அசைன்மெண்ட், கம்பேரிசன் அண்டு ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன், இந்த 5 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லும்போது 2 நியூமரல் வேல்யூவை எவாலுவேட் பண்ணி இன்னொரு வேல்யூவில் வேரியபிளில் அசைன் பண்ண போகிறோம். அதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அந்த ஆப்ரேட்டரோட ஒர்க்கே எவாலுவேட் பண்ணதும் அந்த ஆப்ரேட்டரோட சிம்பிளை பொறுத்து அது எவாலுவேஷன் நடக்குது. அடிஷனுக்கு தேவையானது ப்ளஸ், சப்ட்ராக்ஷன் மைனஸ், மல்டிப்ளிகேஷன் இந்த ஆஸ்ட்ரிக் கேரக்டர், டிவிஷன் ஃபார்வர்ட் ஸ்லாஷ், மாடுலஸ் பர்சன்டேஜ் சிம்பிள். இதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஒரு பிஹெச்பி பிளாக். இதை நான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறேன். வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 21, வேரியபிள் பி ஈக்குவல் டு 4. ரிசல்ட்னு ஒரு வேரியபிளில் இந்த 2 வேரியபிளையும் அசைன் பண்ண எவாலுவேட் பண்ண போகிறேன், ஏ ப்ளஸ் பி. இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணி இந்த ரிசல்ட்டை வந்து அசைன் ஆகுது. ரிசல்ட்டில் வந்து இந்த வேல்யூ அசைன் ஆகுது. அதை வந்து ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகுது. எக்கோ ரிசல்ட் இஸ். இது எக்ஸ்பேண்ட் பண்ணது பார்த்தீங்களா? டபுள் கோட்ஸ் கொடுக்கும்போது தான் இது எக்ஸ்பேண்ட் ஆகும். சிங்கிள் கோட் பேக்டிக் கொடுத்தீங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ டபுள் கோட்ஸ் கொடுத்துங்க. இதை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். 25 அதே இது. நெக்ஸ்ட்டு இதை மைனஸ் பண்ணுறேன், 17. இனி இதை மல்டிப்ளை பண்ணுறேன், 84. டிவைட் பண்ணுறேன், ஃப்ராக்ஷனில் வருது, 5.25. பார்த்தீங்கன்னா 21 டிவைடட் பை 4, 5.25. இனி மாடுலஸ், what modulus means remainder of division. ஓகே. இனி நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்ப்போம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லும்போது அதாவது ஒரு வேரியபிளில் உள்ள ஒரு ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவை எவாலுவேட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆப்ரேட்டருக்கு அசைன் பண்ணக்கூடியது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அதாவது ஆப்ரேட்டரோட ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு அசைன் பண்ண போகிறோம். இதில் வந்து சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஒரு சிங்கிள் ஈக்குவல் சைன் மட்டும்தான் இருக்கும். 2 வேரியபிள் ஈக்குவல். இப்போது இதில் பாருங்கள், வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 21. இதை 21 ஏக்கு அசைன் பண்ணியிருக்கோம். அதை எப்படி ரீட் பண்ணணும்னா செட் 21 டு வேரியபிள் ஏ, அதே மாதிரி செட் 4 டு வேரியபிள் பி. ரிசல்ட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இப்போ ஏ ப்ளஸ் பின்னு வச்சுங்க. இது ரெண்டையும் அசைன் ஆகுது. இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே. இனி அதுக்கு கீழே வர்றது பாருங்கள், ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு, மாடுலஸ் ஈக்குவல் டு, டாட் ஈக்குவல் டு. இந்த டாட் ஈக்குவல் டு வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டருக்கு தான் யூஸ் ஆகும். இந்த முதல்ல இந்த 4ஐயும் பார்ப்போம். அதாவது இதை ரெண்டையும் எடுத்துறேன். இது கம்பேரிசன் ஆப்ரேட்டர், சாரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதே கம்பைன்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு என்ன எப்படி கொண்டு வரணும்னா ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 10. இப்போ இதில் வந்து இந்த வேரியபிளை நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஏ பாருங்கள், 31. 21 + 10, 31. இது சிம்பிளாக
கம்பைன்டு ஆப்ரேட்டர்ஸ். இதோட மீனிங் என்னன்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10. இதுதான் இதோட மீனிங். ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10, ரைட்? இனி இதே மாதிரி மைனஸ் போட்டு பாருங்க. 11. A equal to A minus 11. A minus 10. In multiplication. 210. Division. 2.1. 21 divided by 10. 2.1. In modulus. 1. A equal to A modulus 10. இதோட மீனிங், ரைட்டா? இனி நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து எவாலுவேட் பண்ணி அது ஒரு ரிசல்ட் வந்து பூலியனாக இருக்கும். இப்போ ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் A ஈக்குவல் B, இதோட ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் இட் ரிட்டர்ன் ட்ரூ, அதர்வைஸ் இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். இனி ஐடென்டிக்கல், அதாவது இந்த ரெண்டுமே ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். இது கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கு. கம்பேரிசன் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர் B equal to 21. இது வந்து both are equal, அதாவது வேல்யூ பொறுத்த வரைக்கும் இது ஈக்குவல், ஆனால் ஐடென்டிக்கல் இல்லை. காரணம் என்னென்னா இது இன்டிஜர் வேல்யூ, இது ஸ்ட்ரிங் வேல்யூ. இந்த ஐடென்டிக்கலுக்கு வேல்யூ மட்டும் இல்லை, டேட்டா டைப்பையும் செக் பண்ணும். டேட்டா டைப்பை செக் பண்ணும்போது ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கிறதுனால இந்த வேல்யூ எடுத்துடுங்க. ரிசல்ட் ஈக்குவல் டு A ஐடென்டிக்கல் டு B, இதை ரிசல்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இந்த ரிசல்ட்டை வந்து வேர் டம்ப் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி வேர் டம்ப் இதோட டைப்பும் அதோட வேல்யூவும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஏயும் பியும் ஈக்குவல் இல்லை. இந்த கொட்டேஷன் எடுத்துட்டோம்னா ஈக்குவல்னு காணிக்கும். ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது, ட்ரூ. இனி இந்த வேல்யூவை ஒரு 15 வச்சுக்கிறேன். A greater than B, true. Less than B, false. Greater than or less than or equal to B, false வருது. Greater than or equal to B, true. Not equal to, not equal to, true. Not identical to, true. இப்போ ஐடென்டிக்கலாக இருக்கணும்னா பாருங்கள், இதில் 21 போடுறேன், ஃபால்ஸ் ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா ரெண்டுமே ஈக்குவல். இனி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லும்போது அதாவது அண்டு ரெண்டு ஆம்பர்சன் சிம்பிள், ரெண்டு பைப் கேரக்டர், ஆர், எக்ஸ்ஆர், நாட், இந்த 4 ஆப்ரேட்டர் தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அதாவது இந்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். வேரியபிள் A equal to false, வேர் டம்ப் நாட் வேரியபிள் A
இப்படி வந்தால் அது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். ஏற்கனவே அது ஏ வந்து ஃபால்ஸாக இருக்குது, நெகட்டிவாக ரிட்டர்ன் பண்ணுது. பார்த்தீங்களா, போல் ட்ரூ. சப்போஸ் இதை ட்ரூன்னு மாற்றுங்க. ட்ரூன்னு மாற்றிக்கிட்டா ஃபால்ஸ் ஆகிடுது. இனி அடுத்தது ஆம்பர்சன் ஏ அண்ட் பி. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரூ. காரணம் என்னென்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது. இதில் ஆம்பர்சன் கண்டிஷனுக்கு ட்ரூ அண்ட் கண்டிஷனுக்கு ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணோம். ஏதோ ஒன்று ஃபால்ஸ் ஆகிட்டுனா ஃபால்ஸ் ஆகிடும். இப்போ இதை நான் ஃபால்ஸ்ன்னு மாற்றுறேன். ஃபால்ஸ். இப்போ ஃபால்ஸாக மாறிடும். பார்த்தீங்களா, இது அண்ட் கண்டிஷனுக்கு ரெண்டு ஆப்பரண்டுமே ட்ரூவாக இருக்கணும். இனி இதே ஆருக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆர் கண்டிஷனுக்கு ஏதோ ஒரு ஆப்பரண்டு ட்ரூவாக இருந்தால் மட்டும் போதும், அது ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். அதர்வைஸ் இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒன்று ட்ரூவாக இருக்குது, ஒன்று ஃபால்ஸாக இருக்குது. இது ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ. இப்போ இதையும் ஃபால்ஸாக மாற்றிடுறேன். ஃபால்ஸ் ஆகிடுது. ரெண்டுமே ஃபால்ஸு, ட்ரூவே இல்லை. சரி, இனி எக்ஸ்ஆர். எக்ஸ்ஆர் மீன்ஸ் இந்த ரெண்டு கண்டிஷனும் ஆப்போசிட்டாக இருந்தால் இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ, அதர்வைஸ் இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ இதில் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். நான் இப்போ இதில் ட்ரூ ஒன்று ட்ரூ ஆக்கிடுறேன். ட்ரூ. இது ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. பார்த்தீங்களா, இப்போ ரெண்டையுமே ட்ரூ ஆக்கிடுறேன். இது வந்து ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ். இது ரெண்டையுமே ஃபால்ஸ் ஆகிறேன். ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகிடுச்சு. இது இப்போ வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். பார்த்தீங்களா, ஃபால்ஸ். நெகட்டிவாக இருந்தால் மட்டுமே எக்ஸ்ஆர் வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். சரி, ஓகே. இனி அடுத்த ஆப்ரேட்டர் எரர் சப்ரேஷன் ஆப்ரேட்டர். அதாவது ஒரு கால்குலேஷனில் வந்து ப்ரோக்ராமிங் சைடு பார்க்கும்போது டிவைட் பை 0 வரலாம். ரன் டைமில் வந்து 22 டிவைடட் பை 0ன்னு சொல்லும்போது டிவைட் பை 0 எரர் வரும், எரர் மெசேஜ் காணிக்குது. இந்த எரர் மெசேஜை சப்ரஸ் பண்ணுறதுக்காக இந்த @ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை முன்னாடி போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த எரர் மெசேஜ் சப்ரஸ் ஆகிடும். இனி டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லும்போது $, அதாவது ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் முதல் ஆர்குமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபால்ஸாக இருந்தால் செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இது டெர்னரி ஆப்ரேட்டர். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸில் வந்து டாட் ஆப்ரேட்டர் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர். இதையே நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் கன்கார்டேஷன் ஆப்ரேட்டர், டாட் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு வேரியபிளில் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங் வேரியபிள் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் வேரியபிளையும் கன்கார்டனேட் பண்ணணுன்னா இடையில ஒரு டாட் ஆப்ரேட்டர் போட்டால் போதும். பாருங்கள், A = அஜித், B = குமார், எக்கோ A டாட் B. அடுத்தது ஒரு லைன் பிரேக்கை கொடுத்துருக்குறேன். அடுத்தது இது கம்பைன்டு கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் A டாட் = B. இதோட மீனிங் என்னென்னா $A = A டாட் $B. இதுதான் இதோட மீனிங். இந்த மீனிங்கே இதுதான். இதை கம்பைன்டு ஆப்ரேட்டராக போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்கலாம்.
ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர்ஸ். முதல்ல உள்ளது அஜித்குமார். இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட் வந்து அஜித்குமார்னு ஆகுது. ரெண்டாவது இந்த கம்பைன்டு ஆப்ரேட்டர் போட்டுக்கிறேன், அது வந்து எக்கோ பண்ணுறேன், எக்கோ பண்ணும்போது சேம் வேல்யூ தான் கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா. எக்கோ ஏ டாட் பி, எக்கோ ஏ டாட் ஈக்குவல் டு பி, ரெண்டுமே சேமான ரிசல்ட்டை தான் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர் வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ் ஆப்ரேட்டர்ஸ். இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது நம்ம விரிவாக பார்க்கலாம், இருந்தாலும் ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்கிறேன். ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அதில் உள்ள மெம்பர் டேட்டா, மெம்பர் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆரோ ஹைஃபன் ஆப்ரேட்டரு, இந்த இது வந்து ஆப்ஜெக்ட் ஆப்ரேட்டர். ஹைஃபன் கிரேட்டர் தேன் ஆப்ரேட்டர் வந்து ஆப்ஜெக்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். C++ல் வந்து ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆப்ரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளாஸ் ஆப்ரேட்டர்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் PHPயில் படிக்கும்போது அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். இனி நல் கோலசிங் ஆப்ரேட்டர், டபுள் கொஸ்டின் மார்க். அதாவது ஒரு வேரியபிள் செட்டாக இருக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதர்வைஸ் இந்த செகண்ட் ஆர்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது டிஸ்பிளே ஆகும். அதாவது நேமுங்கிற வேரியபிளில் வந்து ஒரு ஃபார்ம் லெவல் ஃபார்ம் க்ரியேட் பண்ணும்போது ஃபார்மில் வேல்யூ செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த போஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த இந்த நேம் உள்ள அந்த எலிமெண்ட் வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னா அந்த சேம் வேல்யூ வந்து டிஸ்பிளே இந்த நேமில் வந்து ஸ்டோர் ஆகும். அப்படி இல்லைன்னா நோபாடின்னு உள்ள ஒரு ஸ்ட்ரிங் வந்து அதில் ஸ்டோர் ஆகும். ஒருவேளை இது வந்து கெட் மெத்தடாக இருந்தால் கூட அந்த வேல்யூ வந்து செட்டாக இருந்தால் நேமுங்கிற வேரியபிளில் வந்து அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும். அதர்வைஸ் இந்த செகண்ட் வேல்யூ, இந்த ரெண்டு கொஸ்டின் மார்க்கு பிறகு இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் வந்து டிஸ்பிளே இதில் அசைன் ஆகும். அடுத்தது ஸ்பேஸ்ஷிப் ஆப்ரேட்டர். இது வந்து இப்போ புதுசாக தொடங்கினது. என்னென்னா ஒரு லெஸ் தேன் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆப்ரேட்டர், ரெண்டு ஆப்ரண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து 3 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். சென்டரில் ஈக்குவலாக இருந்தால் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ, லெஸ் தேனாக இருந்தால் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து லெஸ் தேனாக இருந்தால் ஃபஸ்ட்டு -1 ரிட்டர்ன் ஆகுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கிரேட்டராக இருந்தால் +1 ரிட்டர்ன் ஆகுது. இதே மாதிரி ஒரு கேரக்டரையும் அதே மாதிரி கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணும்போது இதோட ஆஸ்கி வேல்யூவை அது கம்பேர் பண்ணும். ABC இதோட ஆஸ்கி வேல்யூ 97, 98, 99. இதை வந்து கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணி இந்த நியூமரல் வேல்யூ எப்படி ரிட்டர்ன் பண்ணுதோ அதே மாதிரி ஈக்குவலாக இருந்ததுன்னா 0, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து லெஸ் தானாக இருந்தால் -1, ரைட் ஹேண்ட் சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிரேட்டராக இருந்தால் +1 ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.